ரமலானில் முக்கிய நாளான லைலத்துல் கத்ர் எந்த 10 தினங்களில் வரும் என்று நாயகத்தினால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோ அதை நோக்கி நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சில தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அதற்கு முன்னாக நிச்சயமாக ஒன்றை மட்டும் அழுத்தமாக உங்கள் உள்ளங்களில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற துவாக்கள் ஒரு காலும் வீணாகாது. நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஒருபொழுதும் வீணாக்க மாட்டான். செய்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலியை தருவான். கேட்ட துவாக்களை எல்லாம் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிறைவேற்றுவான் என்ற உறுதி மட்டும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. கேட்ட துவாவெல்லாம் வீணாகி போய்விட்டதோ, இவ்வளவு நாள் கேட்டோமே நினைத்தோமே என்றெல்லாம் அச்சம் கொள்ளவும் தேவையில்லை, தங்கள் எண்ணத்திலிருந்து பின்வாங்கவும் தேவையில்லை. காரணம், நீங்களோ நானோ செய்த துவாவை அல்லாஹ் தாமதிக்கவில்லை. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். நபிமார்கள் செய்த துவாவையே அல்லாஹ் தாமதித்திருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, உலகத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்கம் செய்த ஃபிரௌன் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு என்னென்ன ஆணவமெல்லாம் செய்ய முடியுமோ அந்த ஆணவத்தின் உச்சத்திற்கே சென்றவன். ஏன், ஒருபடி மேலேறி சொல்லுகிறேன், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களின் கடவுள் என்று சொன்னான். அல்லாஹுவையோ மற்றவர்களையோ வணங்குவதை நிப்பாட்டிவிட்டு என்னை தான் நீங்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், நானே உங்களை பரிபாலிக்கக்கூடிய ரப்பு என்று தன்னை பார்த்து சொன்னான் ஃபிரௌன். அழுச்சாட்டியம், அட்டுழியம், அராஜகம், இது எல்லாவற்றின் மொத்த உருவம் ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுக்கு எதிர்ப்பாக யார் துவா செய்கிறார்? அல்லாஹ்வோடு பேசிய நபி மூசா. உலுல் அஸ்மு என்று எந்த நபிமார்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறதோ, ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்ம், உறுதிமிக்க மனம் படைத்த நபிமார்கள் பொறுமையாக இருந்தது போன்று நபியே நீங்களும் பொறுமை காருங்கள் என்று நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த உறுதிமிக்க நபிமார்களில் கட்டுப்பட்டவர் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். 5 நபர்கள் உலுல் அஸ்ம், உறுதியான மனம் படைத்தவர்கள் என்று குர்ஆன் அவர்களை சிலாகித்து பேசுகிறது. அந்த 5 ஒருவர் ஹஜரத் மூசா. அந்த மூசாவும் அந்த மூசாவிற்கு துணையாக போன ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து கேட்ட துவா. தனியாக கேட்ட துவாவிற்கு அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமானால் சேர்ந்து கேட்கக்கூடிய துவாவிற்கு அங்கீகாரம் கூடுதலாக கிடைக்கும். அதனுடைய முடிவு மிகச் சீக்கிரமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கும். அப்படி ஹஜரத் மூசாவும் ஹாரூனும் சேர்ந்து கேட்கிறார்கள், ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அதாபல் அலீம். கையில் அதிகாரமும் ஆணவமும் வரம்பு மீறிய செல்வமும் இருப்பதினால்தான் ஃபிரௌன் இப்படி அழுச்சாட்டியம் செய்கிறான், அட்டுழியம் செய்கிறான், மக்களை வதைக்கிறான். அல்லாஹ்வே, இவனுடைய செல்வத்தை நீ அழித்து விடு. கையில் பொருளாதாரம் இருப்பதினால்தானே இப்படி ஆடுகிறான். யா அல்லாஹ், ஒண்ணுமில்லாமல் ஆக்கு. வஷ்துத் அலா குலூபிஹிம் வலா யுமினு ஹத்தா யரவுல் அதாபுல் அலீம். யா அல்லாஹ், நீ உன்னுடைய வேதனையை நேரடியாக அவர்களின் கண்ணுகளே காட்டு. உன் வேதனை தாமதப்படுத்தாதே, உடனடியாக கொடு. வேதனையை பார்த்தால்தான் இவர்களுக்கெல்லாம் புத்தி வரும். உன்னுடைய அதாபை பார்த்தால்தான் இந்த ஃபிரௌனின் கூட்டத்தார்களுக்கு மண்டையிலே உரைக்கும் என்று கேட்டது யார்? சையதுனா மூசாவும் ஹாரூனும். மூசா கேட்டார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், கால கத் உஜீபத் தஅவத்துக்குமா, நீங்கள் இருவர் செய்த துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் கேட்ட துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே கவனப்படுத்துங்கள், ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக 2 நபிமார்கள் செய்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அடுத்தடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் 2க்கும் இடையில் ஏற்பட்ட கால அளவை பெருமக்கள் சொல்கிறார்கள் 40 வருடம் என்று.
40 வருடத்திற்கு பிறகுதான் இந்த துவாவிற்கு பதில் கிடைத்தது. அப்படின்னா யோசிக்கணும், நபிமார்கள் செய்த துவாவையே அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் என்றால், தாமதப்படுத்தினாலும் கூட அல்லாஹ் அதை கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் செய்த துவாக்கள் வீணாகாது. எனவே தன்னம்பிக்கையிலிருந்து ஒரு காலம் முஸ்லிம் கீழே இறங்கிவிடக்கூடாது. நான் நேற்று இரவிலே தராவீகிலே கூட சொன்னேன், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சம் முஸ்லிமின் உள்ளத்திலிருந்து பிறப்பது யாருக்கு மட்டும்? அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் வேறு யாருக்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை, அவசியமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. இதை உள்ளத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். இதை முதல் தகவலாக இந்த ஜும்மாவிலே நான் உங்கள் கவனத்திலே வைக்கிறேன். இரண்டாவது, மிக முக்கியமாக ரமதானின் பிற்பகுதிக்கு வந்துவிட்டதினால் சில அமல் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களிடத்திலே சில விஷயங்களை பதிவு செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த பிந்திய 10 நாட்கள் மிக மிக கவனத்திற்குரிய நாட்கள். நம்மை அமலால் முழுமையாக கட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய நாட்கள். குறிப்பாக இரவிலே, அதிலும் ஒற்றைப்படை இரவுகளிலே அதிகமான வணக்க வழிபாடுகள் செய்வதில் கவனம் எடுக்கக்கூடிய நாட்கள். பள்ளிவாசலின் இடங்கள் எல்லாம் ஏத்திகாஃப் என்ற பெயரிலே அல்லாஹுவின் அடியார்கள் வந்து இருக்கக்கூடிய கண்ணிய நாட்கள். அதோடு சேர்த்து தங்கள் காசு பணங்களை கணக்கிட்டு ஜகாத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற சிந்தனை கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நாட்கள். ஏனென்றால் பொதுவாகவே முஸ்லிம் மக்கள் தங்கள் ஜகாத் பணங்களை வருடத்தில் ஒரு முறை ரமதானில் கணக்கிட்டு தான் வெளியே கொடுக்கிறார்கள். இங்கே ஜகாத்தை குறித்து உண்டான தெளிவு நம் மக்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் கூடுதலான கொஞ்சம் தகவல் வேண்டும் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நான் உங்களிடத்திலே சொல்லி காட்டுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் வசனத்திலே சொன்னான், ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம். நபியே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் எடுத்து துதஹிருஹும் அவர்களை சுத்தப்படுத்துங்கள், வ துஸக்கீஹிம் பிஹா அவர்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ ஸல்லி அலைஹிம் அவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே பேசுகிறான். பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள், மனிதர்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மம், குறிப்பாக ஜகாத், அவனுடைய அந்தரங்கத்தையும் தூய்மைப்படுத்துகிறது, அவனுடைய பொருளாதாரத்தையும் சுத்தப்படுத்துகிறது. நமக்கு தெரியாமலேயே நம்முடைய காசு பணங்களில் ஏதோ ஒரு அழுக்கு சேர்ந்திருக்கலாம், ஏதோ சில தவறுகள் இணைந்திருக்கலாம். அந்த அழுக்கையும் அந்த அசுத்தத்தையும் களையக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம்தான் ஜகாத் கொடுக்கக்கூடிய சமயம். அன்பர்களே, ஜகாத்தின் அடிப்படை நோக்கமே ஏழ்மை என்கின்ற நிலையை உலகத்திலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பப்பட்ட சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிற பொழுது சொன்ன வார்த்தை, தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து இலா ஃபுகராயிஹிம். அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்திலிருந்து காசை நீங்கள் எடுத்து இல்லாத ஏழைகளின் கவனத்தில் அவர்களின் கைகளிலே கொண்டு சேர்க்க வேண்டும். செல்வந்தர்களிடத்திலிருந்து வாங்கப்பட்ட பொருள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர வேண்டும். இப்ப ஏழைகளும் அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக மாற வேண்டும். இதுதான் ஜகாத்தின் அடிப்படை நோக்கம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உமர் ரலியல்லாஹுவின் காலத்திலும் யமனில் தான் இருந்தார்கள் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. யமனில் ஆளுநராக இருந்த முஆத் அங்கே ஜகாத் பொருளை எல்லாம் வசூல் செய்து அங்கிருந்த ஏழைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுத்து அதில் ஒரு பகுதியை தலைமையகத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். மத்திய அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் எங்கே நடந்தது? மதீனாவில் இருந்தது. அதுதான் மையப்புள்ளி. யமனிலிருந்து இப்பொழுது பொருளாதாரம், ஜகாத்தினுடைய ஒரு பெரும் பகுதி இங்கே மதீனாவுக்கு வருகிறது. வந்தது வரை லாபம்தான் என்று உமர் ரலியல்லாஹு சுருட்டி கொள்ளவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு உடனேயே கடிதம் எழுதினார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவிற்கு, நான் அங்கே வசூல் செய்யப்பட்ட பொருளை அங்குள்ள ஏழைகளுக்கு தான் கொடுக்க சொன்னேன். ஒரு பகுதி இங்கே கமிஷனாகவோ அல்லது வந்து சேர வேண்டும் மத்திய அரசிற்கு என்ற அடிப்படையிலோ சொல்லவில்லை. அங்கே கொடுத்து முடிக்க வேண்டியதானே என்று ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஹஜ்ரத் உமர் கேட்கும் பொழுது
முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்தாகிவிட்டது, கொடுத்தது போக இருக்கிற மிச்சத்தை தான் அங்கே அனுப்பி வைத்தேன். எல்லாம் கொடுத்தாச்சு, மிச்ச பொருள் இருந்தது, அதை அனுப்பி வைக்கிறேன். இரண்டாவது வருடம் முதல் வருடம் வந்ததை விட கொஞ்சம் அதிகமாக வந்தது தொகை. அப்போதும் ஆட்சேபனை செய்தார்கள் ஹஸரத் உமர். மூன்றாவது வருடம் யமன் தேசத்தில் வசூல் செய்யப்பட்ட ஜக்காத்தின் மொத்த தொகையும் இங்கே மதீனாவிற்கு வந்து கிடக்கிறது. உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் ஆவேசமாக கேட்டார்கள், என்ன இது, வருஷா வருஷம் பெரும் பெரும் தொகையாக வந்தது, இன்னைக்கு பார்த்தா மொத்த தொகையும் வந்து கிடக்கிறதே என்று கேட்கும் பொழுது ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு சொன்ன பதில்தான், இஸ்லாமிய உலகம் சிந்திக்க வேண்டும், ஜக்காத்தை எப்படி முறைப்படி கொடுக்க வேண்டும் என்கின்ற தெளிவுக்கு வர வேண்டும். முஆத் ரலியல்லாஹு சொன்னார்கள், யமனிலே ஜக்காத்தை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள், வாங்குவதற்கு தகுதியானவர்கள் இல்லை. ஜக்காத்தை கொடுப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் நிறைய ஆகிவிட்டார்கள், வாங்குவதற்கு ஆள் இல்லை. எங்கே கொண்டு கொடுப்பது? வாங்க இடம் இருந்தால் தானே அங்கே கொடுக்க முடியும். வாங்குவதற்கு ஆள் இல்லை என்றால் எங்கே போய் இந்த பொருளை வைப்பது? எனவே தான் மத்திய அரசிற்கு அனுப்பி வைத்தேன் மொத்த தொகையும். அங்கே நீங்கள் பார்த்து யாருக்கு வேண்டாலும் இந்த தொகையை கொடுங்கள் என்று செய்தனா முஆத் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்ற வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அடிப்படையை புரிந்து கொள்வோம். ஜக்காத் என்பது வெறும் 100 புடவைகளை வாங்கி கொடுப்பது அல்ல. எல்லாரையும் வீட்டு வாசலிலே நிப்பாட்டி வைத்துவிட்டு ஆளுக்கு 10, 15, 100, 200, 1000களை கொடுப்பது அல்ல. இதுவெல்லாம் தர்மம். உங்களுக்கு கோடான கோடி நன்மைகள் உண்டு. இப்படி செய்வதன் மூலமாக அல்லாஹ்வின் கோபத்தை அணைக்க முடியும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜக்காத் அதை தாண்டி ஏழ்மையை அடியோடு நீக்குவதற்காக வேண்டி இஸ்லாம் வகுத்த ஒரு மாபெரும் ஒரு திட்டம் தான் ஜக்காத். நீங்கள் கவனிக்க வேண்டும் பெருமக்களே, இஸ்லாமிய அமல்கள் எல்லாம் கூட்டாக இருக்கிறது இல்லையா? எல்லா அமலுமே கூட்டுதான். தொழுகை கூட்டாக இணைந்து செய்கிறோம். தனியாக தொழுவதை விட கூட்டாக சேர்ந்து தொழுவதுதான் 27 மடங்கு அதிக நன்மை உண்டு. அதே போன்று நோன்பு சேர்ந்து தான் வைக்கிறோம். ரமதானில் ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகமும் நோன்பு வைக்கிறது. ஆப்பிரிக்கா காரணங்களுக்கு மட்டும்தான் ரமதானில் நோன்பு. ஆசியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஷாபானில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐரோப்பியாவில் இருப்பவர்கள் அதில் ஏதாவது மாதம் ஷவ்வாலில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பிரிக்கவில்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகமும் ஒரே மாதத்தில் பசித்திருந்து தாகித்திருந்து இரவெல்லாம் விழித்திருந்து அமல் செய்கிறது, நோன்பு வைக்கிறது. நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ்விடத்திலே காட்டுகிறது. ஹஜ்ஜும் அப்படித்தான். எல்லாரும் சேர்ந்து தான் ஹஜ்ஜி செய்கிறோம். யாராவது தனியாக செய்கிறோமா? எங்கள் ஊருக்காரங்க மட்டும் தனியாக டயட்டு கொடுங்க, நாங்கள்லாம் ஃப்ரீயாக செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. எங்கள் நாட்டு மக்கள் அதிகமாக ஹஜ்ஜிக்கு வருகிறோம், எனவே எங்களுக்கு தனிச்சலுகை வேண்டும். துல்ஹஜ் 8 to 13 உலக மக்களுக்கு என்றால் எங்களுக்கு துல்ஹஜ் 25 to 30 வரை கொடுங்க என்று தனியாக செய்வதுண்டா? கிடையாது. துல்ஹஜ் 8 முதல் 13 வரை தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் உலகமும் ஹஜ் செய்ய வேண்டும். யாருக்கும் விதிவிலக்கு இல்லை, யாருக்கும் தனிப்பட்ட உரிமைகள் இல்லை, தனி அங்கீகாரம் எல்லாம் இல்லை. இணைந்து செய்கிறோம். அதே போன்று இணைந்து செய்ய வேண்டிய ஒன்றுதான் ஜக்காத். கூட்டாக நிறைவேற்றப்படுகிற அமல் தான் ஜக்காத். தனித்தனியாக பிரித்து பிரித்து தருவதை விட இணைந்து செய்கிற பொழுது அதனுடைய பலனும் அதனுடைய பலாபலனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் தெரியுமா? குரானில் அல்லாஹ் சில விஷயங்களை இணைத்து தான் சொல்லுகிறான். அல்லாஹ் சொன்னான் குரானிலே, வலா துஷ்ரிக் பி, எனக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். அதே போன்று உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் உபகாரம் கேடாக நடந்து கொள்ளாதீர்கள். எனக்கும் நன்றி செய்யுங்கள், அனிஷ்குருளி வலிவாலிதைக், எனக்கும் நன்றி செய்யுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் உபகாரமாக இருங்கள். அல்லாஹ் இணைச்சிருக்கான். அதே போன்றுதான் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், அகீமுஸ் ஸலா வர்கஉ வஸ்ஜுது அகீமுஸ் ஸலா வஆத்து ஸக்கா, தொழுங்கள் ஜகாத்தை கொடுங்கள், தொழுங்கள் ஜகாத்தை கொடுங்கள். பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ் எதையெல்லாம் இணைத்து செய்தானோ அதை நாம் இணைத்து தான் செய்ய வேண்டும். ஒருத்தர் அப்பாவுக்கு மட்டும் உபகாரமாக நடக்கிறார், அல்லாஹ்விற்கு நன்றியோடு நடப்பதில்லை என்றால் அவர் மீறிவிட்டார் எல்லையை என்று பொருள். ஒருவர் தொலை மட்டும் செய்கிறார், ஜக்காத்தை எல்லாம் நான் கொடுக்க முடியாது, நான் உழைத்ததில் எப்படி தர முடியும் என்று கேட்டால் அவர் இஸ்லாமிய எல்லையை மீறி பேசுகிறார் என்று பொருள்.
அன்பு சகோதரர்களை, எனவேதான் இஸ்லாம் ஒரு கூட்டு முறையாக ஜகாத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகிறது. அதிலே தான் நிறைய பலன்கள் கிடைக்கும். அப்படிதான் செய்திருக்கிறார்கள் முன்னால் இருந்த பெருமக்கள் எல்லாம். உமர் இப்னு அப்துல் அசீஸ், வரலாற்றில் இரண்டாம் உமர் என்று பேசப்படுகிற உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய காலத்தில் பைத்துல் மாலிலே வந்து ஜகாத்து குவியும். ஆனால் வாங்கிறதுக்கு ஆளே இருக்காது. கடைசியில் என்ன செய்வாங்களா தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் இந்த பொருளாதாரத்தை செலவழிச்சாலும் என்ன செய்யறது? ஜக்காத் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படியா இருந்தாலும் இந்த பொருள் போய் சேர வேண்டுமே, தகுதியுள்ளவர்கள் கொடுத்து விட்டார்கள், கடமை நிறைவேற்றியாக வேண்டுமே, என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது அந்த சமயத்தில் ஹஜ்ஜிக்கு போவதற்கு சக்தி இல்லாதவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து ஹஜ்ஜிக்கு போக சொல்லுவாங்களாம். அதே போன்று வழியிலே பாதை கொஞ்சம் கரடுமுரடாக சேதப்பட்டு போயிருந்தால் பாதையை போட்டு கொடுப்பார்கள். முக்கியமான விஷயம், ஆண்கள் மகர் கொடுத்து திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லை என்றால் இந்த பைத்துல் மாலிலிருந்து வந்த காசை கொடுத்து மகரை கொடுத்து கல்யாணம் முடிப்பா என்று சொல்லுவார்களாம். அந்த அளவிற்கு உதவிகள் போய் மக்களின் உள்ளங்களில் போய் சேர்ந்திருக்கிறது என்றால், கூட்டாக இணைந்து ஒரு அமலை செய்கிற பொழுது அல்லாஹ் அதிலே நிறைய பரக்கத்தை வைத்திருக்கிறார். நான் தர முடியாது என்று சொல்வதும், இல்லை நான் இத்தனை ஆண்டுகள் எப்படி செய்தேனோ அப்படிதான் வளமையாக செய்து கொண்டே இருப்பேன் என்பதும் விழிப்புணர்வு குறைவின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அன்பு சகோதரர்களே, தராவீகளை கூட நான் ஒரு செய்தியை சொன்னேன். சஹாபாக்களினுடைய வாழ்க்கை நமக்கு ஏராளம் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. சஹாபாக்களின் பரிசுத்த வாழ்க்கை. இன்று சஹாபாக்களை கொஞ்சம் நாம் ஓரம்தான் வைத்திருக்கிறோம். அவர்களின் வரலாற்றை வாசிப்பதற்கு கூட நம்மிலே பலருக்கு நேரம் இல்லை. வாசிப்பது ஒருபுறம் இருந்தாலும் சொல்லப்படுகிற தகவல்களை கேட்டு உள்வாங்கி அதை நாம் நம் கவனத்தில் வைத்துக் கொள்வதற்கு கூட நேரம் நம்மை அனுமதிக்கவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் முதல் ஹலீஃபா என்று பெயரெடுத்தவர்கள். நாயகத்தின் அன்பு தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு, அவர்களின் வாழ்க்கை எல்லாம் நமக்கு மிகச்சிறந்த பாடம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரக்கத்தின் ஊற்றுக்கண். யாராவது சிரமப்பட்டால் அவர்களின் மனம் தாங்காது. தன்னிடத்தில் இல்லை என்றாலும் மிக குறைவாக இருந்தாலும் கொடுத்து விடுவார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், சஹாபாக்களின் உயர்ந்த நிலையில் இருந்த பல மூத்த சஹாபாக்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்தது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு உட்பட. பிலால் ரலியல்லாஹுவை வைத்துதான் நமக்கு பாங்கு தெரியும். அந்த பெயரை சொன்னால்தான் பாங்கு சொல்லக்கூடியவர்களின் பெயர் அதுவே என்று நாமெல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அந்த மாபெரும் மனிதரை அடிமையிலிருந்து உரிமையிட்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியாமல் செய்பவர்கள், எதையுமே மறைத்து செய்பவர்கள், அதே நேரத்தில் கஷ்டம் என்று அவர்கள் கண்ணால் பார்த்து விட்டால் எப்படியாவது செய்துவிட வேண்டும், அதை நீக்கிவிட வேண்டும் என்பதிலே தீராத ஆர்வம் கொண்டவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் எழுதுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் அபூபக்கரை. தினசரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒரு வயதான பெண், குறிப்பாக கண் தெரியாத பெண், கண் பார்வையற்ற பெண்ணுக்கு போய் தினசரி காலையிலே உணவு கொடுத்து வருகிற பழக்கம் அபூபக்கர் இடத்தில் இருந்ததாம். டெய்லி போவார்கள். போவதற்கு சக்தி இல்லை என்றால், முடியவில்லை என்றால், வேலையின் படு அதிகரித்து விட்டது என்றால் தன் பணியாளர் யாரையாவது ஒருவரை கூப்பிட்டு கையில் உணவை கொடுத்து அந்த கண் தெரியாத பெண்ணுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்வார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் இதை வளமையாக வைத்திருந்தார். தினசரி போய் கொடுத்தார்கள். ஒரு நாள் உமர் இதை பார்த்து கொண்டே இருந்தவர்கள், அபூபக்கர் நம்மளை விட எத்தனை மடங்கு நன்மைகளை வேகமாக முந்திக்கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாள் அபூபக்கர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹுவிற்கு சிந்தனையிலே இப்படி ஒரு எண்ணம் வருகிறது, அபூபக்கர் விட்ட பணியை நாம் செய்தால் என்ன? ஒரு சிறந்த மனிதரை பின்பற்றுவதற்கு அடையாளம் அவர் போய்விட்டாலும் அவர் செய்த பணிகளை தொடர்வதுதான். என் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் என் தந்தை விட்டு சென்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நான் பின்பற்ற வேண்டும். நாயகத்தை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் நாயகம் விட்டு சென்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நான் எடுத்து நடக்க வேண்டும். இதுதான் நேசத்திற்கும் பின்பற்றுதலுக்கும் உண்டான இலக்கணம்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அபூபக்கர் விட்ட பணியை செய்யலாமே, அந்த ஏழை பெண், கண்டறியாத பெண்ணுக்கு உணவு தரலாமே. உணவு என்றால் நீங்கள் பெரிய பார்சலாக எண்ணிக்கொள்ள வேண்டாம், பேரித்தம்பழம் தான் உணவு. பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு தானே பதிருக்களத்திலே சஹாபாக்கள் வந்து நின்றார்கள் இல்லையா? பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். பேரித்தம்பழத்தை ஹஸரத் அபூபக்கர் இறந்து போன அன்றைய காலை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் போக முடியவில்லை. ஒரு பணியாளரை கூப்பிட்டு அந்த கண்டறியாத பெண்ணுக்கு கையிலே கொடுத்து விடு என்று சொல்லி அனுப்புகிறார்கள். போனார், போய் கையிலே வைத்தார். கையில் பழத்தை வாங்கி கொண்ட அந்த கண்டறியாத பெண்மணி கேட்டார்கள், அபூபக்கர் மௌத்தாகி விட்டாரா என்று கேட்டார்கள். அபூபக்கர் இறந்து விட்டதா என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி கேட்டது. இங்க அரண்டு போனார், பதறி போனார் இந்த கொண்டு வந்த பணியாளர். இந்த பெண்ணுக்கு யார் தகவலை கொடுத்தது, யார் வந்து சொன்னது, இன்னும் இறந்து போன சூடே ஆறவில்லை, யார் இந்த செய்தியை கொண்டு வந்து கொடுத்தது? இன்னைக்கு வேற விஷயம், உலகத்தில் மூலையில் யார் இறந்தாலும் அடுத்த நிமிடத்தில் நம் கவனத்தில் அது வந்துவிடும். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் வரப்பிரசாதம் அது. அது ஒருபுறம். அன்று எதுவும் இல்லாத காலம், மதீனாவின் எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய பெண் அவள். ஆனால் கையில் வாங்கியவுடன் இறந்து போய்விட்டாரா என்று கேட்கிறது. பதறி எடுத்துக்கொண்டு ஓடினார் அந்த பணியாளர். யாரிடத்தில் ஓடினார்? உமரிடத்தில் ஓடினார். தகவல் சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதறி போய் ஓடினார்கள் அந்த பெண்ணை நோக்கி. இங்கே வீட்டிலே ஜனாசா இருக்கிறது, அபூபக்கருடைய ஜனாசா. ஓடி போய் கேட்டார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னம்மா அபூபக்கர் மௌத்தாகி விட்டார் என்ற தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டாங்க. யார்கிட்டையுமே தகவல் இன்னும் போகல. உங்களுக்கு எப்படி தகவல் வந்தது, யார் சொன்னது? யாரும் சொல்லலை, நான் தெரிந்து கொண்டேன். எப்படி? அந்த பெண் அங்கேதான் சொன்னார்கள், இங்கேதான் நாம் செய்யக்கூடிய செயலுக்கும் புண்ணியமான கண்ணியமான சஹாபாக்களின் செயலுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத ஒரு தூரத்தில் நிற்கிறார்கள் அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பற்றி அந்த கண்டறியாத பெண் சொன்னார்களாம், நான் ஏழை பெண், கண்டறியாத பெண் என்ற காரணத்தினால் எனக்கு தினசரி என்னுடைய நேசர் அபூபக்கர் கொண்டு வந்து என் கையிலே சில பழங்களை கொடுப்பார். கண்டறியாது என்ற காரணத்தினால் வீட்டிலிருந்து அவர் கொண்டு வருகிற பொழுதே அந்த பழத்தை பீத்து கொட்டையை எடுத்து வெளியே எறிந்துவிட்டு, கொட்டையை எடுத்து தூர எறிந்துவிட்டு தான் என்னிடத்திலே கொண்டு கொடுப்பார். அவர் வந்தாலும் அப்படித்தான் தருவார், பணியாளரிடத்திலே கொடுத்து விட்டாலும் அப்படித்தான் கொடுத்து அனுப்புவார். அவர் மட்டும் அப்படி செய்வதல்ல, யாரிடத்தாவது பொறுப்பு கொடுத்தாலும் அந்த வேலையை தான் செய்து கொடுத்து அனுப்புவார். இன்றைக்கு கையிலே பழம் இருக்கிறது, பழத்திற்குள்ளே கொட்டையும் இருக்கிறது. புரிந்து கொண்டேன், அபூபக்கருக்கு என்னமோ ஆகிவிட்டது. அபூபக்கர் உலகத்தை விட்டு போய்விட்டார் என்பதை இந்த பழத்திற்கு இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற கொட்டை எனக்கு உணர்த்தியது என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி. இங்கே கவனப்படுத்த வேண்டும். ஒருவரின் பசியை போக்குவதற்கு, ஒருவரின் சிரமத்தை நீக்குவதற்கு, அவர்களின் கஷ்டத்திலே தோள் கொடுப்பதற்கு சஹாபாக்கள் எவ்வளவு முந்திக் கொண்டு தங்களை அதிலே ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பு பெருமக்களே, எனவேதான் இஸ்லாம் ஜகாத் என்ற ஒரு கடமையவே நிர்ணயம் செய்து, தன்னலம் மீறி, சுயநலத்தை மீறி பொதுநல பார்வை முஸ்லிம் உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஜகாத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கும் தண்டனையை காட்டுகிறது குர்ஆன். காரூனின் வரலாற்றை பற்றி அல்லாஹ் கஸஸ் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான். காரூன் மிகப்பெரிய செல்வத்தின் அதிபதி, அவன் கோடி கோடிகளாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவனின் ஹசானாக்களின் சாவியை கூட நம்மால் ஒரு நபரால் தூக்க முடியாது. மிகப்பெரிய செல்வத்தின் அதிபதி. அவனிடத்திலே சில அறிஞர்கள் வந்து சொன்னாகலாம், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான், நீ மக்களுக்கு உபகாரம் செய்ய, நீ பிறரின் மீதும் உபகாரம் காட்டேன், ஏன் உன்னிடத்தில் மட்டும் எல்லாவற்றையும் தேக்கி வைத்துக் கொள்கிறாய் என்று சொல்லும் பொழுது காரூன் சொன்னான், கால இன்னமா ஊத்தி துகு அலா இல்மின் இந்தி, என் அறிவு, என் திறமை, என் ஆற்றலினால் சம்பாதித்தது எல்லாம். நான் கஷ்டப்படும் பொழுது யார் வந்து என்னிடத்திலே கேட்டார், யார் என்னை தூக்கி விட்டார், நான் பேசுவோமே. நன்றாக ஆனதற்கு பிறகு என்னை ஊர்கார மதிக்கல, நான் அப்படி 5க்கும் 10க்கும் அலைந்திருக்கிற பொழுது கூட என்னை யாரும் கை தூக்கி விடவில்லை. இப்போ பெரிய ஆளா வந்தோடனே எல்லாம் வீட்டு வாசல வந்து நிற்கிறான் என்று சொல்லுவோமே, அதே போன்ற வார்த்தையை சொன்னான் காரூன். என் திறமை, என் ஆற்றல், என் அறிவு, என்னுடைய சாதுரியத்தினால் கிடைத்தது இது எல்லாம். நான் ஏன் தரணும், நான் ஏன் உபகாரம் கொடுக்கணும், நான் ஏன் பிறருக்கு இரக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று கேட்டான் காரூன். அல்லாஹ் சொன்னான், ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாயிஹில் அர்த்,
இந்த திமிரு பேச்சுக்கும் இந்த ஆணவ போக்கிற்கும் நான் மட்டுமே வாழ வேண்டும், என்னுடைய நலன் மட்டும்தான் வேண்டும், பிறர் நலனின் மீது அக்கறை எனக்கு துளியும் கிடையாது என்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாட்டுக்கும் அல்லாஹ் கொடுத்த தண்டனை, போ பூமிக்குள்ளே கியாமத் வரை போ. அப்படியே பூமி உள்வாங்கியது, உள்ளே போனான், போய்கொண்டே இருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, அதே போன்றுதான் ஜகாத்தை தரமாட்டோம் நாங்கள் என்று மறுத்தவர்கள் கியாமத்திலே எப்படி வேதனை செய்யப்படுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும். உங்களுக்காக வேண்டி நீங்கள் சேர்த்து கொண்ட பெட்டகம் இதுதான், வைத்துக் கொள்ளுங்கள் என்று காட்டி அல்லாஹ் அதையெல்லாம் உருக்கி அவர்களின் நெற்றியிலும் முதுகிலும் அவர்களுடைய முகங்களிலும் அல்லாஹ் கோடு போடுவான், சூடு போடுவான் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்பு பெருமக்களே, எனவே ஜகாத்தின் கடமையை உணர்ந்து கொள்வது ஒருபுறம், இன்னொன்று அதை உணர்ந்து எப்படி சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தெளிவோடு நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன உலகத்தில் செலவு செய்தாலும் அதற்கு நான் பகரம் தருவேன் என்கிறான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபு. லட்சங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு கோடிகள் கிடைக்கும். நினைக்காதீங்க, கொடுத்துட்டா 2.5% தர சொல்றாங்களே, 100க்கு 2ன்னா 100 ரூபாய் வச்சிருந்தா 2000 ரூபாய் குறையலாம் செய்து என்றுதான் மனித எண்ணம், அந்த சிந்தனை மேலோங்கும். 85 கிராம் தங்கம் இருந்தால் அதிலிருந்து 2.5% தர சொல்கிறார்களே, அப்படின்னா குறையுமே என்றுதான் மனித எண்ணம் தோன்றுகிறது. இதே நேர் எதிராக வட்டியை பற்றி நினைக்கப்படுறது, 100 கொடுத்தா 10 எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அப்ப 110 கிடைக்குது, அதிகமாக கிடைக்குது என்று மனித மனம் சொல்லுகிறது. வட்டியை பற்றி பேசும் பொழுது நம் சிந்தனை சொல்லுகிறது 1க்கு 10 அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லி. ஜகாத்தை பற்றி பேசும் பொழுது கொடுத்தால் குறைகிறதே என்று நம் எண்ணம் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிப்பான், நீங்கள் கொடுக்கிற தான தர்மத்தை ஜகாத்தை அல்லாஹ் வளர்ப்பான். நம் சிந்தனை பெரிதா, அல்லாஹ்வின் வார்த்தை பெரிதா? அன்பு பெருமக்களே, அல்லாஹ்வின் வார்த்தை தான் பெரிது. உண்மையிலேயே நினைக்கிறோம் வட்டி நம்மை வாழ வைக்கிறது என்று, வட்டி பெருக்கிறது என்று நினைக்கிறோம். உண்மையிலே அப்படி இல்லை. வட்டி மிகப்பெரிய அழிவு. நமக்கெல்லாம் தெரியும், 2008 உலகத்தில் மிகப்பெரிய கிரைசஸ் நடந்தது, பொருளாதார வீழ்ச்சி. அந்த சமயத்தில் உலகத்தில் இருந்த பெரும் பெரும் நாடுகளில் இருக்கக்கூடிய பேங்குகள், வங்கிகள் எல்லாம் திவாலாகி போனது. அமெரிக்கா உட்பட பல நாடுகளின் வங்கிகள் திவாலாகி போனது. டிரான்ஸ்லேஷன் நடக்கல. ஆனால் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் வட்டி இல்லா கடன் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அந்த நாட்டின் வங்கிகள் எல்லாம் திவாலின் பக்கமே போகவில்லை, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இதை நான் சொல்லல, இந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மலேசியாவிற்கு போய்விட்டு வந்து செய்தி சொன்ன செய்தி. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், இந்த இந்தியாவிலும் இது போன்ற வட்டி இல்லா வங்கிகளை உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்தை வைத்தார். அது உருவாக்கல அடுத்த விஷயம், அந்த கருத்தை வைத்தார். நான் சொல்ல வருகிற தகவல், வட்டி வளர்ச்சி என்று மனித மனம் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான் அது வீழ்ச்சி. நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மம் ஜக்காத் அது குறைகிறது என்று நாம் நினைக்கிறோம், அல்லாஹ் சொல்லுகிறான் இது வளர்ச்சி. நீங்க வேணுமானாலும் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொடுத்த அனுபவங்களிடத்திலே கேட்டு பாருங்கள், இந்த வருடம் கொடுத்ததை விட அல்லாஹ் அடுத்த வருடம் அவர்களுக்கு அதிகமாகத்தான் கொடுப்பான். இந்த வருஷம் 100 பவுனுக்கு ஜக்காத்து கொடுத்துருப்பாரு, அடுத்த வருஷம் 120 பவுனுக்கு கொடுப்பாரு. ஆக்சுவலாக எப்படி கொடுக்கணும்? 100 பவுனுக்கு கொடுத்தவர் அடுத்த வருஷம் 95 பவுனுக்கு அல்லது 97 பவுனுக்கு தான் கொடுக்கணும், குறைஞ்சிருக்கணும். ஆனால் அடுத்த வருடம் 120க்கு தருவார். இந்த வருடம் லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுத்தவர் அடுத்த வருஷம் 2 லட்சத்துக்கு ஜக்காத் தருவார். அல்லாஹ் வளர்ச்சியை தருவான், நிச்சயம் தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் வாக்கு பொய்யாகாது. எனவே இந்த ஜக்காத் விஷயத்திலே மிக தெளிந்த ஒரு பார்வை நமக்கு வேண்டும். ஒன்று முக்கியமான செய்தி, ஜக்காத்தின் அடிப்படை நோக்கம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் நீக்கும், நம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தையும் அது நீக்கும். உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு என்ன? நான் சம்பாதித்தது, என்னுடைய திறமையினால் வந்தது, நான் உழைத்தது, நான் கஷ்டப்பட்டு ஈட்டியது, நான் வேர்வை சிந்தி சம்பாதித்தது என்ற அந்த நான் என்பதை எடுத்து இது அல்லாஹ் தந்தது, நான் கொடுக்கிறேன். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், ஓம் பொருளிலிருந்து கொடுன்னு சொல்லல அல்லாஹ். நல்லா கவனிக்கணுங்க, உங்களுடைய பொருளிலிருந்து கொஞ்சம் கொடுங்களேன் என்று அல்லாஹ் கேட்கல. வாத்தூஹும் மிம்மாலில்லாஹில்லதி ஆத்தாக்கும். அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ்வின் பொருளிலிருந்து கொடு, ஓம் பொருள் இல்லை. அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ்வின் பொருளிலிருந்து அல்லாஹ்வின் பாதையிலே மக்களுக்கு கொடு என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று கொடுத்தால் நம் பொருளாதாரம் சுத்தப்படும், அங்கே ஏதாவது அசுத்தங்கள் அழுக்குகள் இருந்தால் அதுவும் சுத்தப்படும். இரண்டாவது முக்கியம், நம் உள்ளம் தூய்மை அடையும். அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் செய்வேன் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான்
நம் பொருளில் நாம் கணக்கிட்டு ஜக்காத்தை நிறைவு செய்வது. நீண்ட பெரிய சட்டங்கள் கொண்டது ஜக்காத்தினுடைய அந்த பேச்சு என்பது. இன்னும் நீளமாக போய்கொண்டு வேண்டும் என்று நினைப்பவர்கள் தனிப்பட்ட முறையில் ஜக்காத்தை பற்றி கேட்டுக்கொள்ளலாம். நாம் நம்மிடத்திலே கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். முடிந்த அளவிற்கு விளக்கங்களை சொல்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்தால் நிச்சயம் சொல்லுவோம் என்பதை உங்கள் கவனத்திலே தெளிவுபடுத்திக் கொண்டு, வல்ல ரஹ்மானின் பேரருளால் நமது பள்ளிவாசலிலே பைத்துல் மால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் ஏறத்தாழ ஒரு பல லட்சங்கள் அளவிலே ஏழை எளிய மக்களுக்கு, இது பெருமை இல்லாமல் பணிவோடு சொல்லுகிற வார்த்தைகள், இதில் எந்த பெருமையும் இல்லை, எந்த ஒரு வெளியே சொல்ல வேண்டும் என்ற அக்கறையும் இல்லை. பணிவோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம், பல லட்சங்கள் மதிப்பிலே பல ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு அவர்கள் தன்னிறைவாக ஆகும் பொருட்டு பல உதவிகளை செய்திருக்கிறது. பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் மிகச்சிறப்பாக பள்ளிவாசலும் பைத்துல் மாலும் இணைந்து பல காரியங்களை, பல ஏழைகளின் கஷ்டங்களை நீக்குவதற்குண்டான தீர்வை தருகிற பல விஷயங்களை செய்ய இருக்கிறது. எனவே உங்களிடத்தில் வேண்டி நிற்பது முதலில் உங்களின் மேலான துவாவும் ஒத்துழைப்பும். இது மிகச்சிறப்பாக யார் இருந்தாலும் இல்லாட்டி நடந்துகிட்டே இருக்கணும். யார் இருக்கிறாங்க இல்லை, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கியாமத்து வரை நடக்க வேண்டும். ரெண்டாவது முக்கியமானது, உங்கள் பொருளாதாரங்களில் கணக்கிட்டு உங்கள் சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு கொடுத்தது போக ஒரு பகுதியை, எல்லாத்தையும் கொண்டு மொத்தமாக கொடுங்கன்னு நான் உங்கள்ட்ட கேட்கல. உங்கள் சொந்தங்கள் பந்தங்களுக்கு கொடுப்பதற்கென்று ஒரு பகுதியை நீங்கள் வைத்திருப்பீர்கள். அது கொடுத்தது போக மிச்சத்தின் ஒரு பகுதியை கொண்டு வந்து தந்தால், இணைந்து கூட்டாக சிலருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, அவர்களின் தரத்தை உயர்த்துவதற்கு, அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு அடிப்படை நோக்கம் ஜக்காத் வாங்கும் தகுதியில் இருப்பவர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் கொடுக்கும் அந்தஸ்திற்கு அவர்கள் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இங்கே மிகச்சிறப்பாக